அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி மக்கள் மேல. இந்த திமுக ஆளுங்க வைக்கிற அன்பு இருக்குல்ல, அடாடாடா, சே, தங்க குட்டிகளா இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டில் எந்தெந்த மூலையில இருந்து எங்க இருந்தாலாம் இன்னும் 6 மாசத்துல எடுத்துறதுலாம். சும்மா இருங்க ஐயா, சும்மா இருங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய எந்தெந்த மூலைகள்ல இருந்து கண்மணிகள், கழக கண்மணிகள் வந்து உங்களுக்கு சேவையாற்றுறாங்க. உடம்பெல்லாம் முடிச்சு விட்டாங்களா? உடம்பெல்லாம் முடிச்சு விட்டாங்களா? உங்களுக்கு சுடுதண்ணெல்லாம் வச்சு கொடுத்தாங்களா? ஆடா பாவீங்களா. அதாவதுமா, இத்தனை நாளா நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. என்ன பாடுபடுத்துறாங்க, எதுக்காக? உங்க கையில் இருக்க ஒரே ஒரு ஓட்டுக்காக. அந்த ஒரு ஓட்டை வாங்கின உடனே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவங்களாம் பணம் இருக்கு, அதான் சுத்திக்கிட்டு இருக்காங்களே. போய் பாருங்க, கிராமம் கிராமமா மானம் போகுது. இதெல்லாம் எவனாவது ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து பார்த்தான், காரி துப்புவான். உங்களுக்கெல்லாம் எதுக்கடா இதெல்லாம் மனுஷன் பேசுகிறீங்கன்னு. என்ன அது மக்களை அவங்க என் மக்களை என்ன இப்படியே அடிமைப்படுத்துங்க, இவ்வளோ அவமானப்படுத்துங்க. ஒரு பெண்களுங்கள்ல ஒரே ஒரு பெண்கள் கூட கிடையாது. நான் போகும்போது பார்க்குறேன் வழியில் அப்படியே ஒரு 50லேருந்து 100 பெண்கள் இருக்கும். அந்த பக்கமா, சாலை பக்கம் இல்லை, அந்த பக்கமா. இந்த நல்லபடியா ஒரு ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா மக்களாவே ஓட்டு போட்டுருவாங்க. எதுக்கு நீங்க கை கால பிடிக்கணும்? எதுக்கு அலையணும்? நல்ல ஆட்சினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல நல்ல ஆட்சினா என்னையா? நிம்மதியா அவன் எழுந்திருக்கணும், அவன் உழைக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் பிள்ளைங்களை படிக்க வச்சோமா, ஒரு வேலை கிடைச்சதா, குழந்தைகளை திருமணம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமா வாழணும். இதை என் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்க ஒரு குழந்தைய பெத்துட்டு படுற பாடு என்ன? முதல்ல ஒருத்தன் கரு கிடைச்சது, மிக அருமையான ஒரு கரு. 1000 பக்கம் நான் ஒரு நாவல் எழுதலாம். சத்தியமா சினிமா எடுக்க தான் போறேன், பார்க்க தான் போறேன். எவ்வளவு எவ்வளவு ஒரு அட்ராசிட்டி, அழிச்சாட்டியத்தோட உச்சம் அது. மக்களாட்சி இதை விட கொச்சிப்படுத்த முடியுமா? அரசியல்வாதிங்கிறவங்களாம் காமராஜர், பெரியார் அரசியல்வாதி, அறிஞர் அண்ணா அரசியல்வாதி, புரட்சி தலைவர் அரசியல்வாதி, அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல மாட்டேன். அரசியல் பிழைப்பாதிகள், அரசியலை வச்சு பிழைக்கிறவங்க. இதெல்லாம் பிழைக்கிறதுக்கு வேற நிறைய தொழில் இருக்கு. அவங்க நான் தரேன், என் நிலத்துல வந்து வேலை செய்யுங்க, ரோடு போடுங்க, போய் இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படும், கட்டணம் கட்டுற வேலைக்கு போங்க. இந்த மக்கள் எவ்வளவு இன்னமும் இவ்வளவு வறுமையில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு காலையிலேருந்து உடைக்குது. ஒரு குழந்தை பிறந்துட்டா அவங்கள வந்து அதுங்களை வந்து ஒரு மரியாதையோட குடும்பம் நடத்தி அவங்கள வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி கொடுத்து வாழ்க்கையை பார்க்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. மக்களோட விளையாடாது. நீங்களாம் யார், எங்க இருந்தீங்க? நீங்களாம் இந்த அரசியலுக்கு வரும்போது எங்க இருந்து என்ன பணம் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு கோடிக்கணக்கில் கார் வச்சிருக்கீங்க, ஊருக்கு ஊரு பொம்பளைங்க வச்சிருக்கீங்க, எத்தனை பங்களா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. தலைமுறை தலைமுறையா நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு என் மக்கள் பணத்தை வந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு வெக்கமா இல்ல இப்படியே ஒரு தேர்தல் நடத்துறது? நான் வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், ஒரு பக்கம் நான் நீங்கெல்லாம் கடந்து போற மாதிரி எல்லாம் கடந்து போக முடியாது. எப்படி இதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, எப்படி நிம்மதியா தூங்குறீங்கன்னு தெரியல. உணர்ச்சி உள்ள எந்த கலைஞரும் இதை பார்த்துட்டு நிம்மதியா இருக்க மாட்டான். எனக்கு வந்து இந்த ஊர்லடா நான் பிறந்தேன், இந்த தமிழ்நாட்டிலயா பிறந்தேன், அவமானம் மாதிரி சொல்லிக்கிறது. திருவள்ளுவருக்கு போய் சில வயசா முடிஞ்சு போச்சா? திருக்குறளை எல்லாம் படின்னு சொல்ல முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஏற்கனவே சாராயத்தை விட்டு ஆட்சி நடந்துட்டு கிடக்குது. எத்தனை குடும்பங்களை தாலி அறுத்து இந்த பிள்ளைங்கள் அப்பனை இழந்து அந்த பொம்பளைங்க ஒரு ஆம்பளை இல்லாத குடும்பம் பண்ண எவ்வளவு போராடிக்கிட்டு கிடக்குது. எத்தனை இந்த எதிர்கால தலைமுறையை நாசமாயி கஞ்சாவிலையும் அதுலயும் கிடக்குதுங்க. வேலை இல்லை யாருக்கும்.
1 கோடி 18 லட்சம் பேருக்கு வேலை கிடையாது. படிச்சவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. விக்கிரவாண்டி இந்த பக்கத்தோடு தான். நான் இங்கிருந்து 20 நிமிஷம் போனா என் ஊரு. இங்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்காங்க உங்களுக்குலாம்? எதுக்காக நீங்களாம் வந்து திரும்ப 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 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த திமுகவுக்கு? என்ன காரணத்தால நீங்க வந்து இந்த காரணத்தால நான் திமுக ஓட்டு போறேன்னு சொல்லுங்க, நான் இறங்கி போயிடுறேன். எங்க ஒரு இவ்வளவு இந்த மக்கள் கிட்ட கூச்சம் இல்லாம வந்து ஓட்டு கேட்கறீங்க? போன முறை வந்து என்ன சொன்னீங்க? 15 விழுக்காடு இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னது எங்க போனார்? நந்தன் கால்வாய் திட்டம் 46 ஏரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்து அதன் மூலமா விவசாயம் பண்ற இந்த மக்கள் முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கு. அதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தானே ஒரு வெற்றி பெற்றீங்க. ஏன் அந்த முதலமைச்சர் இப்ப வந்து வர வேண்டியதானே தேர்தலுக்கு? அவர் வரமாட்டார். ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கு. அதான் சுத்திக்கிட்டு இருக்காங்களே. போய் பாருங்க, கிராமம் கிராமமா மாறும் போது இதெல்லாம் எவனாவது ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து பார்த்தான் காரி துப்புவான். உங்களுக்கு எல்லாம் எதுக்கடா இதெல்லாம் மனுஷன் பேசுகிறீங்க? என்ன இது? மக்களை வந்து என் மக்களை என்ன இப்படியே அடிமைப்படுத்துங்க, இவ்வளவு அவமானப்படுத்துங்க. ஒரு பெண்கள் இங்கல்ல, ஒரே ஒரு பெண்கள் கூட கிடையாது. நான் போகும்போது பார்க்குறேன் வழியில் அப்படியே ஒரு 50 100 பெண்கள் இருக்கும். அந்த பக்கமா, சாலை பக்கம் இல்லை, அந்த பக்கமா இந்த படிக்காத பிள்ளைகள் சிறையில், அதை விட சிறைச்சாலையில் கைதிகளை வந்து கை கட்டி உட்கார வச்சிருப்பாங்கல்ல, விலங்கு போட்டு. அது மாதிரி விலங்கு போடல, அவ்வளவுதான் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் பேச வந்துட்டேனா கூட்டம் வந்து வந்து கேட்டுருவாங்கல்ல, கேட்கக்கூடாது. அதுக்காக இந்த இதெல்லாம் ஒரு பொழப்பு. அது இப்படி ஒரு பொழப்பை பண்ணி அடுத்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கணுமாங்க? இது என்னங்க இதெல்லாம்? இதை தேர்தல் ஆணைய வேடிக்கை தான் பார்க்குறாங்க. விட்டு காலையில் இது எனக்கு ஒரு அருமையான கரு கிடைச்சு, மிக அருமையான ஒரு கரு. 1000 பக்கம் நான் ஒரு நாவல் எழுதலாம். சத்தியமா சினிமா எடுக்க தான் போறேன், பார்க்க தான் போறேன். எவ்வளவு ஒரு அட்ராசிட்டி, அழிச்சாட்டியத்தோட உச்சம் அது. மக்களாட்சி இதை விட கொச்சிப்படுத்த முடியுமா? கொஞ்சம் குறைச்ச. அப்ப பிரியாணி அளவுக்கு இருந்திருக்காது, இப்ப எல்லாம் வந்தாச்சு. என்ன இருக்கு இந்த அன்பெல்லாம்? இன்னும் ஒரு இப்போ தூங்கிட போறீங்க, எப்படியும் தூங்கி முடிச்சுன்னா ஒரு 10 மணி நேரம் தான், அதோட அன்பெல்லாம் போயிடும், அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி மக்கள் மேல. இந்த திமுக ஆளுங்க வைக்கிற அன்பு இருக்குல்ல, அடாடாடா, தங்க குட்டிகளா இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டுல எந்தெந்த மூலையில இருந்து எங்க இருந்தாக்கலாம், இன்னும் 6 மாசத்துல எடுத்துருக்கலாம். சும்மா இருங்க ஐயா, சும்மா இருங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய எந்தெந்த மூலைகள்ல இருந்து கண்மணிகள், கழக கண்மணிகள் வந்து உங்களுக்கு சேவையாற்றாங்க. உடம்புலாம் முடிச்சு விட்டாங்களா? உங்களுக்கு சுடுதண்ணெல்லாம் வச்சு கொடுத்தாங்களா? பாருங்களா. அதாவதுமா, இத்தனை நாளா நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க, என்ன பாடுபடுத்துறாங்க. எதுக்காக? உங்க கையில் இருக்க ஒரே ஒரு ஓட்டுக்காக. அந்த ஒரு ஓட்டை வாங்கின உடனே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குறைஞ்சது ஒரு 3000 கார் இருந்திருக்கு. இந்த ஊர் எவ்வளவு சின்ன ஊர். தமிழ்நாட்டுடைய பெரும் பணக்காரர்கள் அங்கதான் இருக்கான். அந்த பணம் எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சு நினைக்காதீங்க. முழுக்க என் மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சுட்டு போன பணம் எல்லாம். அதை வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம அலைகிறாங்க. எதுக்கு? இதை அப்படியே எடுத்து போய் வச்சு பெற்ற உடனே மறுபடியும் அதை பணமாக்குறது, மறுபடியும் வந்து உங்ககிட்ட கொடுக்கறது. இந்த வியாபாரம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க அனுமதிச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? பாருங்க. நல்லபடியா ஒரு ஆட்சி பண்ணிருந்தாங்கன்னா மக்களாவே ஓட்டு போட்டுருவாங்க. எதுக்கு நீங்க கை கால பிடிக்கணும்? எதுக்கு அலையணும்? நல்ல ஆட்சினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல நல்ல ஆட்சினா என்னையா? நிம்மதியா அவங்க எழுந்திருக்கணும், அவங்க உழைக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம
அவன் பிள்ளைங்களை படிக்க வச்சோமா, அவன் வேலை கிடைச்சதா, குழந்தைகளை திருமணம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமா வாழணும். இதை என் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்க ஒரு குழந்தைய பெற்றுட்டு படுற பாடு என்ன? முதல்ல ஒருத்தன் அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்க முடியல, சாவர வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே உழைக்க வேண்டியிருக்கு. எங்க போனாலும் 15 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் சீட்டு யாருக்கிட்ட தரீங்க? எல்லாம் இந்த கூட்டத்துக்கு கொள்ள கூட்டத்தோட காலேஜ் தான் அது எல்லாமே. அதுதான் அதை கட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது உடம்பு செல்லம் போச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க போய் நீங்க அரசு மருத்துவமனை தான் போகணும். அங்க போனீங்கன்னா எலியும் பூனையும் தான் ஓடி நடக்கும். அதையும் தாண்டி தனியார் மருத்துவமனைக்கு போனா அங்க அதே தான். எல்லாம் 5 லட்சம் குறைச்செல்லாம் எங்கேயும் போக முடியாது. அந்த மருத்துவமனை யாரு? அதுவும் இந்த கொள்ளக்காரங்க தான். உங்களுக்கு குடிக்கிற தண்ணி கூட நல்ல தண்ணி கிடையாது. இந்த காத்தை கெடுத்தாச்சு, இந்த மண்ணை கெடுத்தாச்சு, விளையிறது அத்தனையும் விஷமாயி போச்சு. ஆத்துல இருந்த மணலெல்லாம் அள்ளி விட்டாச்சு. தண்ணி பாரு, ஆந்திரா அரசாங்கம் 168 கோடி பணம் கொடுத்தா தான் தண்ணி கொடுப்பான்ட்டாங்க சென்னைக்கு. இப்ப எப்படி மழை பெஞ்சது, என்ன மாதிரி மழை பாத்தீங்கல்ல? எல்லாம் கடலுக்கு போயிடுச்சு. இப்ப மழை பெஞ்சுன்னா நேரம் கடல் ஒரு கடல் இருக்குது. எல்லாமே வழியில எங்கேயாவது ஒரு அணைக்கட்டு கட்டி வச்சிருக்காங்களா? அணைக்கட்டு இருந்தா என்ன ஆகும்? அதுல தண்ணி எடுத்து போய் பாருங்க. கேரளாலாம் போய் பாருங்க, கர்நாடகாலாம் பாருங்க, அத்தனை அணைக்கட்டு. ஏதாவது விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களாங்க? எப்படிமா நீங்க இவங்கெல்லாம் அனுமதிக்கிறீங்க? ஊருக்குள்ள எப்படி அனுமதிக்கிறீங்க? நீங்க புடிச்சு கட்டி வைக்கணும். என்ன அதுக்கு முன்னாடி பண்ண? எதுக்கு ஊர்ல வர? எங்கிட்ட ஓட்டு கேட்கறது யாரும் தகுதி இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க அவங்க சொன்ன வாக்குறுதி நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போன முறை போட்டியா ஒன்னும் செய்யல. போ, வெளியே போ. ஏன் சொல்ல முடியல உங்களால? அவன் கொடுக்குற காசை வாங்கிக்கிறீங்க, அதான பிரச்சனைங்க. எப்படி போய் நீங்க கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க பணம் வாங்கிட்டீங்கன்னா? சொன்னார், நண்பர் கூட வந்தார், சொன்னார் ஒரு அம்மா ஓடி வந்து கெஞ்சுதான். எதுக்கு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு முன்னாடி மாம்பழ சின்னம் வரையக்கூடாதுன்னு. நாங்க மாம்பழம் தாங்க ஓட்டு போடுவோம், ஆனா மாம்பழ சின்னம் வரையாதுங்க, எங்களுக்கு காசு தர மாட்டாங்க. இப்படி ஒரு நிலையாய மக்களை பண்ணி வச்சிருக்கீங்க. சிரிக்கிறீங்களா? நீங்க சிரிக்கிறீங்க, எங்க உலகமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு விக்ராண்டி பார்த்து. சிரிக்க வச்சாதீங்க. 13ஆம் தேதி தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மானத்தை காப்பாற்றுறது உங்க கையில இருக்கு. அதை பார்த்துக்குங்க. எவ்வளவு கொடுத்தாலும் பணம் வாங்குறீங்களோ வாங்கலையோ அது உங்களோட விருப்பம். வாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. வாங்கறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. ஆனால் அது உங்க விருப்பம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பாடத்தை போட்டுங்க. இதுக்கு அப்புறம் யாரும் பணம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் இங்க வந்து பண்ணக்கூடாது. எங்களை ஆட்சி பண்றவங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அறிவு இருக்கு. நாங்க ஒன்றும் ஆடு மாடு கிடையாது. சொந்த அறிவு இருக்கு. எங்களுக்கு ஓட்டு போட தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல வைக்கணும். அவங்களாவே ஐயோ என்னடா இவ்வளவும் கொடுத்தோம், விக்கிரவாண்டி மக்கள் திருந்திட்டாங்க, இனி நம்ம அந்த பக்கமே காலடி வைக்க கூடாதுங்கிற பாடத்தை போட்டுங்க. ஓடணும். அடுத்ததாங்க போய் பாருங்க, ஒரு ஹோட்டல்ல ரூம் கிடையாது. இங்க யாருங்க இவங்கெல்லாம்? நாங்க போய் கிராமத்துக்கு போயிட்டு வரேன். எத்தனை 1 கோடி 2 கோடி 3 கோடி ரூபாய் கார் எல்லாம் போகுது. இந்த ஊர்ல ஏதாவது வந்திருக்காது, பார்த்துருப்பீங்களா? அதுக்குள்ள உட்காந்துருக்கணும். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் அப்படியே பாக்குறோம், கள்ளப்பார்வை பார்த்துட்டு போறோம். இந்த ஓட்டப்படி, அந்த ஓட்டப்படி, இதுபடி, எதப்படி, இப்படி என் மக்களை எல்லாம் கொண்டு அடைச்சி வச்சிருக்காங்க. போராட்டம் முழுக்க பட்டியல ஆடு மாடுகளை அடைச்சி வைப்பாங்கல்ல நம்ம பட்டியல, அது மாதிரி பட்டி போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் காவல்துறை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு, தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு, ஊடகங்கள்ல அது வந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும்? இது எவ்வளவு பெரிய குற்றம்! கொலை பண்ணாதான் குற்றமா? ஒருத்தவன் அவன் விருப்பப்படி வாக்குரிமை பண்ண முடியாம கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு! இங்க மட்டும் மக்கள் வந்து சுதந்திரமா அனுபவிச்சா அந்த கடைசி வரைக்கும் மக்கள் நிற்கும். ஏன்னா அவங்க வெறுத்து போயிருக்காங்க. நான் போனோன்னே இன்னொரு ஆள் வரணும். நாளைக்கு இங்க பாருங்க, நீங்க ஓடி போயிடுங்க. எல்லாரும் தூங்கவே முடியாது.
நீங்க நாளைக்கு 6 மணிக்குள்ள சத்தியமா எத்தனை பேர் வர போறாங்க, என்ன போகுது உங்க கதை என்ன? ஏன்னா நான் இதுல ஒரு படம் எடுக்க போறோம்மா, நீங்க உங்க வீட்டுல வந்து பாப்பீங்க, இது நானு எல்லாம் இதை நான் எடுக்க தான் போறேன். ஏன்னா இப்படி எல்லாம் எங்க நாட்டுல இப்படி எல்லாம் தேர்தல் நடந்துச்சு, என் மக்கள் இப்படி எல்லாம் அதுக்கு உடன்பட்டாங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு எடுப்பேன். அது எடுக்காம இருக்கணும்னா இந்த பணம் கொடுத்தாலெல்லாம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தோக்கடிங்க. இதெல்லாம் நீங்க செய்யணும். அதுக்கு என்ன ஒரே வழி, உங்களுக்கு நல்ல ஆட்சி வரணும். இந்த முறை இந்த ஒரு சீட்டால வராது, இந்த ஒரு சீட்ல தோக்கறதால ஜெயிக்கல. மாம்பழம் சின்னத்துக்கு நீங்க சி அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்கிறது மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு மிகப்பெரிய அரசியல் முடிவு வரும், மிகப்பெரிய அரசியல் முடிவு வரும். அதனுடைய சாவி யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு? உங்க கையில் இருக்கு. ஒவ்வொரு வாக்காளர் கையிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் விடுவு காலம் இருக்கு. இந்த கூட்டத்தை அடிச்சு விரட்டி துரத்தி விடுங்க. துரத்தி விடுவீங்களா, விட மாட்டீங்களா? கேமரா திருப்பியா? ஏன் பணம் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுறீங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. பாருங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க மட்டும் அழியல. அந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போறது மூலமா இந்த பிள்ளைங்கள் எல்லாம் பரிதாபம், அவங்களையும் அரசியல் அடிமைகள் ஆக்கிட்டு போறீங்க. நீங்க மட்டும் அடிமைகள் இல்ல, எல்லாம் அங்க